புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி எதிர்க்கட்சியாக இருந்து வரும் இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் 27 ஆண்டுகளாக திமுக ஆட்சி அமைக்கவில்லை என்றாலும் இன்னும் எழுச்சியுடன் தான் உள்ளது. மக்கள் நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நாம் ஆர்ப்பாட்டமில்லாமல் அமைதியாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். 25 தொகுதிகளுக்கு வெற்றி வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். எந்த தொகுதியில் சீட் கிடைத்தாலும் வெற்றி பெறுவார்கள். எதிர்க்கட்சி நம்மை வீழ்த்துவதற்கு வியூகம் அமைத்துக் கொண்டிருக்கிறது. தன்மானம் சுயமரியாதை உள்ள புதுச்சேரி மக்களின் வாக்குகளை பணம் கொடுத்து வாங்க முடியாது. 30 தொகுதிகளிலும் தேர்தல் பணி ஆற்ற வேண்டும் என்று கட்சி தலைமை நமக்கு உத்தரவிட்டு இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கும் நாம் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். புதுச்சேரியில் 30 தொகுதிகளே இருக்கின்றன. இதில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் திமுக கூட்டணி 25 தொகுதிகளில் வெற்றி வேட்பாளர்கள் தயார் என்று கூறியிருப்பது திமுக காங்கிரஸிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இதற்கு காங்கிரஸ் என்ன பதில் சொல்லப் போகிறது என்று ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது.